எஸ்ஐஆர் தேவையில்லை என்று இந்தியாவிலேயே சொல்லுகிற ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்தை சொல்லுகிற ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். எடப்பாடி பழனிசாமி தான். அவர் எதை வேண்டுமானாலும் அறிவிப்பார். எஸ்ஐஆர் என்பது ஏன் நாங்கள் வேண்டாம் என்று இப்பொழுது சொல்கிறோம் என்று சொன்னால் அது போதிய கால அவகாசம் கிடையாது. நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4 வரை அந்த 30 நாட்களுக்குள் முழு ப்ராசஸும் முடிய வேண்டும். ஆனால் இன்று வரை மனுக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதை பூர்த்தி செய்து வாங்க வேண்டும். அதிலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பாரத்தை பூர்த்தி செய்வதிலே 2002 ஒரு வாக்காளராக இருந்தால் அது மிக சுலபம். அந்த எண்ணை போட்டு அவர்கள் தங்களுடைய வாக்காளராக ஆகிவிடுறார். அப்படி இல்லாதவர்கள் தங்கள் தந்தையோ தாத்தாவோ பாட்டியோ தாயோ யார் 2002 வாக்காளராக இருக்கிறார்களோ அந்த அடையாள அட்டை எண்ணை கொண்டு வந்து அதிலே அவர்கள் பூர்த்தி செய்து அதன் பிறகு அந்த விண்ணப்பத்தை கொடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு இன்றைக்கு புதுக்கோட்டைக்கு பல அதிகாரிகள் இடமாறி வந்திருக்கிறார்கள். 2002 அவர்கள் குடும்பம் வெவ்வேறு மாவட்டங்களிலே இருந்திருக்கும். அங்கே போய்த்தான் அவர்கள் 2002 வாக்காளர் பட்டியலை வாங்கி கொண்டு வந்து தர வேண்டும். அதற்கு கால அவகாசம் போதாது என்கின்ற காரணத்தாலே தான் நாங்கள் இப்பொழுது எஸ்ஐஆர் தேவையில்லை, தேர்தலுக்கு பிறகு வைத்துக் கொள்ளலாம், அவசர கதியிலே செய்து முடித்தால் அதனால் எந்த பலனும் கிடைக்காது. எனவேதான் இப்பொழுது வேண்டாம் என்கின்ற கருத்தை எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரே தவிர எஸ்ஐஆர் தேவையில்லை என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. எஸ்ஐஆர் பொறுமையாக கையாளப்பட வேண்டும், அவசர கதியிலே கையாளப்படக்கூடாது. அடுத்ததாக இதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு என்பது எதுவுமே கிடையாது. BLA 2 அதிமுகவிலும் இருக்கிறார்கள், காங்கிரசிலும் இருக்கிறார்கள், வேறு கம்யூனிஸ்ட் கட்சிகளிலும் இருக்கிறார்கள். அதை போல அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய PLA 2 இருக்கிறார்கள். அவர்கள் கூட சென்று என்ன வேண்டும் என்றாலும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். ஒரு BLA 2 ஒரு நாளைக்கு 50 பேருடைய பாரத்தை பூர்த்தி செய்து கொடுக்கிற உரிமையை தேர்தல் ஆணையம் தந்திருக்கிறது. அந்த உரிமையை செய்வதிலே என்ன தவறு இருக்கிறது என்பதுதான் சார். ஃபார்ம் வீடாக ஒவ்வொருவராக பார்த்து கொடுப்பதுதான் ஃபார்மை தவிர திமுகவிடம் மொத்தமாக ஒரு இடத்திலே கூட ஃபாரம் படிவம் கொடுக்கப்படவில்லை. அதை நிரூபித்தால் எதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். களத்தில் திமுக தான் இருக்கு, வேற யாரும் இல்ல, வேற யாரு கூட ஃபாலோ பண்ணி வரல. நாங்க ஏன் இருக்கிறோம் என்று சொன்னால் எங்கள் ஓட்டுக்கள் களவாடப்பட்டு விடக் கூடாது என்கின்ற காரணத்தாலே நாங்கள் களத்திலே இரவு பகல் பாராமல் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கால அவகாசம் போதாது. இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்தில் இதுவரைக்கும் 13,000 பாரம் தான் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஆனால் 13 லட்சம் வாக்காளர்கள். அப்படி என்று சொன்னால் இன்னும் இருக்க 15 நாட்களுக்குள்ளே அது போதுமா? அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். கால அவகாசம் போதாது. ஒவ்வொருவரையும் பலரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். வெளியூர்களுக்கு சென்றிருக்கின்றவர்களை எல்லாம் நாங்கள் தேடி கண்டுபிடித்து அழைத்து அந்த பாரத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இங்கே அவர் வாக்காளராக இருக்கிறார், ஆனால் வெளியூருக்கு போயிருக்கிறார். வெளியூரிலே வாக்காளராக இருக்கிறார், புதுக்கோட்டையிலே இன்றைக்கு இருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட குளறுபடிகள் இருக்கின்றன. இந்த குளறுபடிகளை தவிர்ப்பதற்கு கால அவகாசம் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா அவசர கதியிலே செய்யாதீர்கள், செய்தால் அதனால் எல்லாமே கெட்டு குட்டிச்சுவராகும். நீங்கள் நினைப்பது ஒன்றும் நடக்காது. தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் அல்ல. நிச்சயமாக நாங்கள் இரவு பகல் பாராமல் 2 மடங்கு உழைப்பதற்கு தயாராக இருப்பவன் தான் திமுக தொண்டர். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பீகார் எல்லாம் நாங்க எதை பத்தியும் கவலைப்படல. எங்க கூட்டணி உறுதியானது, ஸ்ட்ராங்கானது, வலிமையானது. இதை யாராலும் சுக்குநூறாக உடைப்பதற்கு எந்த சக்தியும் இன்றைக்கு இந்தியாவிலே அவர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் 2026 மோடியும் கனவு காண முடியும் என்பதை நிரூபித்து காண்பிப்போம். தமிழ்நாட்டில் அவருடைய பருப்பு செல்லார். நாங்க யாரையும் மிரட்டல. யாரை மிரட்டணும்? அவர் பண்ணையாரு. அவர் வேணா யாரையும் வேணா மிரட்டலாம். நாங்க அவர்கிட்ட மிரட்டக்கூட முடியுமா? பண்ணையாரை போய் மிரட்ட முடியுமாங்க? நீங்க போய் சொல்றீங்க. ஆனா அவரும் என்னை பொறுத்தவரைக்கும் சாந்தமானவர் தான், மிரட்ட மாட்டாரு.
அவருக்கு தெரியும் திமுக மிரட்டாதுங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா அவர் தலைமை பொறுப்பில் இருக்கிறோம் என்கின்ற காரணத்துக்காக பேச்சுக்காக சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி காணாமல் போகும் சொல்லி மோடி சொல்றாரு. அதை பற்றி எல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கட்சியும் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் இந்தியாவில் கிடையாது. எல்லா கட்சியும் ஒரு காலத்தில் வளர்ந்து வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.